நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் மூத்த பேச்சாளருமான திரு சீமான் இன்னைக்கு ஒரு புது மாதிரியான அரசியல் களத்தில் முன்னெடுத்து வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள்லாம் திமுக கூட சமரசம் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த கட்சிகளை தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கணும், இந்த கட்சிகளோட சுயநலத்தை பாருங்கன்னு பல கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சி தான் நேர்மையின் சிகரம், அது நான் தான், என் கட்சி மட்டும்தான் அப்படின்னு பல நேரங்களில் பேசிட்டு வந்தார். வேல்முருகன், தனியரசு, கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுமே தனித்தனி இயக்கம் வச்சிருக்காங்க. இந்த நபர்கள் எல்லாருமே திமுக கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டாங்க, மக்களுடைய உரிமையை அடகு வச்சுட்டாங்க, கட்சியின் தத்துவத்தையும் கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே வித்துட்டாங்க திமுக கிட்ட. இவங்க யாரையுமே தமிழ்நாடு மக்கள் மன்னிக்க மாட்டாங்கன்னு பல நேரங்களில் பல மேடைகளை பேசிட்டு வந்த திரு சீமான் இன்னைக்கு வழக்கம் போல அப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. அந்த அந்தர்பல்ட்டியில தான் இவங்க எல்லாருமே தமிழ்நாடு மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய நபர்கள், அவங்க கூட நான் இணைகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கட்சிகள், குறிப்பாக சொல்லணும்னா கிருஷ்ணசாமி, வேல்முருகன், இவங்க ரெண்டு பேரோட தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி சீமானையும் அதில் சேர்த்துருக்காங்க. இவராக போய் சேர்ந்துக்கிட்டாரா இல்லை அவங்க சேர்த்துக்கிட்டாங்களான்னு தெரியல. சேர்ந்துட்டு ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. நேற்று வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தது போலவும் இப்போ தாவே காட்சி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வருந்தி சாகுறாங்க, துடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. இந்த ஆட்சி ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி இந்த கூட்டம் எல்லாம் மிகப்பெரிய படையாக மாறப்போது. நாங்கள் அடுத்தடுத்து போராட்டத்தை அறிவிக்க போகிறோம், ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து இந்த படையை மிகப்பெரிய கூட்டணி படையாக மாற்றுவோம் அப்படின்னு கூட்டணிக்கு அச்சாரத்தை போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, காலம் போன காலத்தில் எதுக்கு இந்த வேலை, இனிமேல் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஏற்கனவே தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி தான் நடக்குது, நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு அறிவுரை சொன்னால் எடுத்துப்பாங்க, ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி அற்பமான சொற்பமான அரசியலை பண்ணாதீங்க அப்படின்னு சீமானுக்கு பொதுமக்களே அறிவுரை சொல்கிறாங்க. கிருஷ்ணசாமி, வேல்முருகன், சீமான், தனியரசு, அதுக்கப்புறம் திருமாறன்ஜி அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாருடைய இந்த படை உண்மையிலே மிகப்பெரிய படையாக மாறுமா, கூட்டணியாக மாறுமா, 2029 மற்றும் 31 தேர்தலுக்கு இந்த கூட்டணி அப்படியே சஸ்டைன் ஆகுமான்னு ஏகப்பட்ட கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கு. உண்மை என்ன அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம அண்ணன் சீமானோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. இது வரைக்கும் மேடைகளில் யார் யாரெல்லாம் அப்படி உரிமையாக உறுத்த குரலோட பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசினாரோ அவங்க எல்லார்கிட்டையும் போய் வேறு வழியே இல்லாமல் எனக்கு அரசியலே இல்லை, என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு அந்த கூட்டத்தோட போய் உட்காந்துருக்காரு. இதே போல தான் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஐபிஎல் போட்டிகளை நடத்தக்கூடாது, நமக்கு சோறு முக்கியமாக ஸ்கோரு முக்கியம் அப்படின்னு சொல்லி இவர், தனியரசு, இதுக்கு முன்னாடி மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா, இப்படி எண்ணற்ற இயக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் இதை விடவே மாட்டோம், இது மிகப்பெரிய படையாக மாறும், தமிழ்நாடே கொந்தளிக்கும், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அது அந்த கூட்டத்தோட கலைஞ்சு போச்சு. இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. யாரெல்லாம் இப்போ விஜய்க்கு எதிராக குரலா பதிவு பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் அடுத்து மிகப்பெரிய படையாக மாற போகிறோம், ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத முதல் கேள்வி. ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான் அமைஞ்சிருக்கே தவிர, ஆனால் உண்மையிலே நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிலாம் ஒரு கூட்டணி அமைஞ்சதில்லை. அது வெறும் பில்டப் மட்டும்தான். இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா சீமான் ஒரு கூட்டத்தில் இருக்காரு. டாக்டர் கிருஷ்ணசாமி, வேல்முருகன், திருமாறன்ஜி, தனியரசு, இவங்க கூட சேர்ந்து ஒரு வாரம் முன்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசுறாரு. சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. இவங்கெல்லாம் பேசி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு பயங்கரமான பிரச்சனை வருது, நேற்று வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே இல்லை, திமுக ஆட்சியில் பிரச்சனை இல்லை, அதிமுக ஆட்சியில் பிரச்சனை இல்லை, விஜய் வந்து சிஎம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, இந்த காவிரி பிரச்சனை கூட தாவே காட்சியில் தான் வந்ததுன்ற ரேஞ்சுக்கு இவங்கெல்லாம் பில்டப் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு அரசியல் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. யார் அவரை நடிகனா பார்க்கல, உங்களை யாரும் தலைவனா பார்க்கல, இதை புரிஞ்சுக்கணும். உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க, காவிரினால நம்ம நாடே நாசமாக போயிடுச்சு, அது ஏன் இப்போதான் உங்களுக்கு தெரியுதா? சரி, ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறீங்கன்னா அரசியல் கருத்துக்கள் பதிவு பண்ணாமல் உண்மையிலே காவிரி மேலே தான் எங்களுக்கு அக்கறை, மக்கள் மேலே தான் அக்கறைன்னு பேசணும். அங்கே போய் மேடையை போட்டுட்டு போராட்டம்னு சொல்லிட்டு முழுக்க நான் விஜயை திட்டி பேசினார் கடந்த வாரம். இன்னைக்கு பார்த்தா திடீர்னு நல்லா ஜம்முன்னு அண்ணன் நடுவில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் வேல்முருகன், தனியரசு உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் திருமாறன்ஜியும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் உட்காந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த படை இருக்குல்ல, இது தமிழ்நாடே புரட்டி போடக்கூடிய படை. நாளைக்கு பாருங்க இது என்னென்ன வேலைகள் பண்ண போகுது, ஒவ்வொரு பிரச்சனையா கையில் எடுத்து கடுமையான போராட்டம் நடத்தி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துருவோம், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் மீண்டும் உறக்க பேசுகிறாங்க.
இது பெரிய படையா மாறப்போது, புரட்சிக்கான ஒரு விதையை நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணி பேசுறாரு. பேசிட்டு காவிரி பிரச்சனையை பேசுறாரு. அதே போல மேகமலைக்கு கீழே நிறைய பேர் வந்து அப்புறப்படுத்தணும், அவங்களுடைய புறம்போக்கு நிலத்தில் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நம்ம கடத்தணும்னு நினைக்குது இந்த தாவேக அரசு, அதெல்லாம் நாங்கள் விட முடியாது, இதுக்கான மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தலாம், மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கலாம், பேசலாம், எல்லாமே பண்ணலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்கல்ல, திருமாரஞ்சி, வேல்முருகன், தனியரசு, கிருஷ்ணசாமி, சீமான், இந்த 5 பேரோட ஹிஸ்டரியை நீங்க கொஞ்சம் ரொம்பலாம் வேணாம், ஒரு 3 மாசம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜயை கடுமையா தாக்கணவங்க. கடைசி ஓராண்டுக்குள்ள மட்டும் வேல்முருகனும் சீமானும் வைத்த குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் போல யாருமே அண்ணன் விஜய் மேல வைத்ததில்லை. கொச்சைப்படுத்துற விதமாக தான் எல்லாமே பேசியிருக்காங்க. தனக்கு மகள் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்க மேல அன்பா கை போட்டதை கூட கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி வேல்முருகன் பேசினாரு. அதே போல தனியரசும் பேசினாரு. சீமான் ஒருபடி மேல போய் இவர் பல கருத்துக்களை பேசுவாரு, சாட்டை துரைமுருகனை வச்சு பல கருத்துக்களை பேச வச்சாரு. இப்படி தொடர்ந்து பண்ணக்கூடிய இந்த நபர்கள் எதனால இப்ப இவங்க 5 பேர் கை கோர்க்குறாங்க? ஒவ்வொருத்தரோட ரூட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு வேர் அப்படின்றத பாத்தீங்கன்னா அது திமுக தான். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? என் ரத்தம் வேல்முருகன் நல்ல ஒரு எண்ணம் வச்சிருக்காரு, நல்ல தத்துவம் வச்சிருக்காரு, ஆனா திமுக கிட்ட கட்சி அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம சீமான் தான். அதே போலதான் தனியரசை பேசியிருக்காரு, கிருஷ்ணசாமியை பேசியிருக்காரு. இவங்க சீட்டுக்கும் நோட்டுக்கும் போயிட்டாங்க. அண்ணன் அப்படி கிடையாது, தனியா நின்று சம்பாரிச்சு பெரிய பிசினஸ் கம்பெனியா மாத்திட்டேன் அப்படின்னு பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நோட்டுக்கும் சீட்டுக்கும் இவங்க விலை போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இன்னைக்கு எந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும் விஜய்க்கு எதிராக உங்க கூட கரம் கொடுக்குறாங்க? காரணம் என்ன தெரியுமா? வேல்முருகன் ஆகட்டும், திரு சீமான் அவர்களாகட்டும், இவங்க எல்லாருமே திமுகவின் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட் ஹேண்டா மாறி நிற்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான், விஜய் அவர்களை இறங்கி அடிக்கணும், அட்டாக் பண்ணணும். இந்த ஆட்சியை போல மோசமான எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை தோற்றத்தை உண்டாக்கணும்னு சொல்லி தான் இவங்க இந்த வேலையை பண்றாங்க. எனவே இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே நல்லா தெரியுது, யாரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்றா, யார் எந்தெந்த நேரத்தில் அந்தர் பல்ட்டி அடிக்கிறா, யாருக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு போய் இந்த கட்சிகளோட சேர்றீங்க அப்படின்னா அப்ப இது கூட்டணி இல்லையா? நான் தனித்தே களம் காண்பேன், நான் வீரப்புலி அசுரப்புலி அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு இது கூட்டணியா இல்லையா கேட்டா, நாம் தமிழர் இருக்கக்கூடிய அதி புத்திசாலிகள்லாம் சொல்லுவாங்க, போராட்டத்துக்காக போய் நிற்கிறாரு, இது எப்படி அரசியல் கூட்டணியா மாறும்னு. அப்படி அவர் சொல்லலையே. இது பெரும்படையா மாறும், கூட்டணியா மாற கூட வாய்ப்பு இருக்குன்ற துணியில தானே அவர் பேசுறாரு. அப்ப திமுக கூட கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு நீங்க வரும்போது உங்களுடைய தேவைக்காக அவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா ஆட்சி அமைப்பதற்காக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய திருமாவளவன் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுமையான விஷயம், அவர் தான் 1ஆம் நம்பர் தவறான மனிதன் அப்படின்னு இன்னைக்கு பேசுறீங்க. இதுக்கு முன்னாடியே பேசும்போது திருமாவளவன் எங்க அண்ணன், அவர் என்ன வேணாலும் பேசுவார், நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சியையும் திருமாவளவனுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கார் திரு சீமான். உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இருக்குல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம், அதே போல திருமாரஞ்சி வச்சிருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக், இது எல்லாத்துக்கும் கொள்கை லட்சியம் என்ன இருக்கு? நீங்க விஜயனை பார்த்து கேட்பீங்க, அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, லட்சியம் இருக்கணும். உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்கு? எதுக்காக திமுக கூட்டணிக்கு போனீங்க? காரணம் என்ன? எதுக்காக திமுக கூட்டணி வேண்டான்னு இப்ப வந்திருக்கீங்க? காரணம் என்ன? திருமாரஞ்சி ஏன் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தாரு, இப்ப ஏன் சீமான் பக்கம் வந்திருக்காரு? இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேகாவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால்தான் ஓரளவுக்கு டெபாசிட்டாவது வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. அப்ப அதுக்கு மிகப்பெரிய ஒரு படையை நம்ம மாறணும்னு சொல்லி தான் இதை இப்போ ஒரு பிள்ளையார் சொல்லியா போட்டிருக்காங்க. நீங்க எழுதி வச்சுக்கலாம், இதை மிகப்பெரிய ஒரு கூட்டணி கணக்காகவோ இல்ல திமுகவுக்கு நிறைய இடங்களில் ஃபேவரிசம் பண்ற விதமாக தான் இந்த கட்சிகள் எல்லாமே போகும். ஏன் மீண்டும் மீண்டும் அரசியல் பண்றீங்க? காவிரி பிரச்சனை இன்றைக்கு நேற்றா இருக்கு. திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக பல நாட்கள்ல பேசிட்டு, நான் புதிய கட்டிடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் இல்ல, கட்டடத்தையே ஒட்டச்சு தெரிஞ்சு புதிய கட்டிடம் கட்ட வந்த புரட்சியாளன் அப்படின்னு பேசுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், திரு சீமான். ஆனா இப்ப தெரியல உங்களுக்கு, இந்த பழைய கட்டடத்தை கட்டி வச்சுட்டு போனது யார் அப்படின்னு. இன்னைக்கு இடிக்கிறவரை பார்த்துட்டு கட்டடம் சரியில்லைன்னு சொல்றீங்களே மிஸ்டர் சீமான், இந்த கட்டடத்தை, பழைய கட்டடத்தை கட்டுனது யாரு? திமுக தானே. 50 ஆண்டு காலம் என் மக்களை பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க, கையேந்த வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? மாத்துறாருல, ஒரு தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்றாருல, எல்லா இடத்துலயும் ஊழல் லஞ்சம் இருந்ததை ஓரளவுக்கு ஒழிச்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டார்ல. நீங்க எங்கேயாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு போனா தெரியும், உங்களுக்கு தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா வேலைகளும் நடக்குது இல்லையா, அதனால உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சராசரி மக்களுக்கும் அன்றாடம் காட்சிகளுக்கும் இந்த ஆட்சி எவ்வளவு பெரிய உதவிகளை பண்ணுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க முடியும். இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்றதுல முதலமைச்சர் விஜய் தெளிவா இருக்காருன்னு நம்ம சொல்லல,
மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க அவருடைய கவனம் முழுவதுமே அதுல தான் இருக்கு. மகளிருக்கு 2500 கொடுக்கணும், பேருந்துகள் இலவசமா படுத்தணும், இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணணும். அதை பண்றதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சீமான் போய் இப்படி கட்சிகளோட கை கோர்த்துக்கிட்டு நீங்க போங்க, வேண்டான்னு சொல்லல, ஆனா இனிமேல் நீங்க சொல்ற தகுதியை இழந்துட்டீங்க, நான் தனித்து போட்டியிடுவேன், தனித்து களம் காண்பேன், நீங்க பிக்சரை காமிச்சுக்கிறீங்க அப்படி. ஆனா உண்மையிலேயே முழுக்க முழுக்க ரகசிய கூட்டணி, ரகசிய பேச்சுவார்த்தை, பின்னாடி நிறைய வேலைகள் பண்றது. அவர் நிறைய நேரங்களில் பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? திமுக அதிமுக கூட நான் ஏதாவது பேசி வேலையை வாங்கி கொடுத்துருவேன், ஆனா இப்ப தாவே காட்சி இங்க எவனையும் எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் பேசியிருக்காரு. பல பேர் அவர்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வைக்கும்போது அப்ப என்ன நீங்க நினைக்கிறீங்க? திமுக உங்களுக்கு நட்பு கட்சியா மாறிடுச்சு, தாவேக்கா பகை கட்சியா மாறிடுச்சா? இன்று வரை உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் விமர்சனம் பண்றாங்க விஜய் அவர்களை. ஏன் உங்களால ஒரு வார்த்தை தடுத்து நிறுத்த முடியல? அண்ணன் சொல்றேன், கட்சியின் தலைவர் நான், கட்டுப்பாட்டை மீறக்கூடாது. நீங்க அவரோட அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, ஆனா அவர் ஒருமையில பேசுறதோ தவறா பேசுறதோ பண்ணக்கூடாது அப்படின்னு சீமான் ஏன் சொல்ல மறுக்கிறார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப முழுக்க முழுக்க இவருக்கு சுயநல அரசியல், விஜய் மேல ஒரு பொறாமை இருக்கு, இவருக்கும் இருக்கு, ஒரு முக்கியமான நடிகருக்கும் இருந்தது. இவங்க எல்லாத்துக்கும் பொறாமை. நம்மளை விட சின்ன பையன் முதலமைச்சரை உட்காந்துட்டாருன்னு மக்கள் சக்தி இருந்தது, நம்பிக்கை இருந்தது, அன்பு இருந்தது, இறைவனின் அருள் இருந்தது, தன் மேல இருக்கக்கூடிய அயராத உழைப்பு மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தது, ஜெயிச்சு உட்காந்துருக்காரு. உங்களை போல தனித்து நிற்போம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் டீலிங் பண்ணிக்கிட்டு ஏமாத்தல மக்களை. மக்களுக்கு உண்மையா இருந்தாரு, மக்கள் அவருக்கு உண்மையா இருந்துட்டாங்க, 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. எழுதி வச்சுக்கோங்க, 2031 நீங்க பண்ணக்கூடிய இந்த மாதிரி அட்ராசிட்டிஸை பார்த்து மக்கள் வர 200 சீட்டு ஜெயிக்க வைப்பாங்க. அப்படிதான் தமிழ்நாடு அரசியல் களம் மாறி நிற்கும். எல்லாரோட வேஷமும் முகத்திலையும் அப்படி கிழிச்செறிஞ்சிட்டாரு. சீமான் யாரு, திமுக யாரு, அதிமுக யாரு, அதிமுக சேர்ந்து பண்ண வேலைகள் என்ன, எல்லா வேலைகளையும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் மக்கள் இன்னைக்கு தெளிவாக அரசியலை கவனிச்சு உங்க எல்லாரையும் விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதனால மக்கள் முன்னாடி நம்ம ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்த போறோம், அடுத்த கட்டத்துக்கு போக போறோம் அப்படின்னு கனவுல கூட நினைக்கலாம். ஆனா உங்க கனவு பலிக்காது, அந்த கனவு அனைத்தும் பொசுங்கி போகும்.